ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, 2 வெங்காயம் எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்காங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன். நம்ம சாப்பாடு சேர்க்க போகிறோங்க இதில், அதனால் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சாப்பாடு போட்டு கலரிடலாங்க. பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலாவெலாம் நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்பளம் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. தக்காளி சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்பளம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சாதம் அப்பளம் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.